ஆமா ஒண்ணு பரிசம் போட்டியா இல்ல தெரியா கூட்டி வந்தியா பரிசம் போட்டேன் எந்த ஊர் பொண்ணு எந்த ஊர் கணாப்பட்டியா சொந்தமா கொஞ்சம் சொல்லட்டு பரிசம் போட்டியா சரி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களா பரிசம் போட்டாங்களா சரி ஊருக்காரங்க வந்திருக்காங்களா அதனால உட்கார மாமா பத்து தரக்கன்னு சொல்றேன் மாப்பிள்ள நீதானே மாப்பிள்ள என்ன கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா பொண்ணு ஆறு மாமி மகன் சொல்லு மாமி மகளா எந்த ஊர் மாப்பிள்ள கனகாப்பட்டியா சரி ரைட்டு சம்மதமா முடிச்சா தெரியாம கூட்டி வந்தியா ரெண்டு குடும்பத்துக்கு சம்மதப்பட்டு கூட்டி வந்தியா இல்ல ரெண்டு குடும்பத்துல சம்மதப்பட்டுங்க ரெண்டு பொண்ணை கணக்கு கூட்டி வந்துட்டியா சரி மாப்பிள்ள எப்படி போய் கூட்டி வந்தீங்களா என்ன போல இப்ப எப்படி நீங்க சிற்பு மாமா உட்கார்ந்து இருக்கீங்க கோட்டை போடுறான் இப்ப எப்படி சிற்பு மாமா உட்காந்துருக்கீங்க காலங்கடை போக வருதால இன்னைக்கு எனக்கு 74 வயசு என்ன எங்க குடும்பத்துல சண்டை வந்தாலும் உடனே ராய் சேர்ந்துக்குவான் அதே மாதிரிதான் அங்கேயும் நல்லா இருக்கணும் இங்கேயும் நல்லா இருக்கணும் எந்த முகவாட்டம் இல்லாம வச்சு இருக்கணும் சரி பாப்பா அது சந்தோஷமா கூட்டி வந்தா அப்படியே அதை ஏமாத்தி கூட்டி வந்தா அப்படியா சாமி சந்தோஷப்பா கூட்டி வந்தா அப்படியா சரி அந்த மாதிரி கூட குறையா இருந்தாலும் அனுசரிச்சு பொழப்ப ஓட்டிக்கணும் இந்த சின்ன பையன் பொண்டாட்டி சின்ன பையன் பொண்டாட்டி மருமகம் உன்னை நம்பி வந்துருச்சு நம்ம பெற்ற பிள்ளை எப்படி அனுபவமா வச்சிருக்கிறோம் அதே மாதிரி நீ அனுபவமா வச்சுக்கணும் நம்ம ஆம்பளை ஒரு பக்கம் போயிடுவா வருவா வீட்டுல நீ உன் பெற்று பிறப்பு ஒன்று மக்கள் இருந்துச்சுன்னா நாத்தினாலே ஏதோ குத்த குறைய இருக்கு நீ ஒன்றும் இல்லை 2 3 பயகதை அது எப்படி நீ பெத்த பிள்ளை மாதிரி வச்சு நீ கொண்டு வைக்கணும் சரி சின்ன பல நீ உனக்கு அதுதான் ஆமா உனக்கு அதுதான் மறுக்க ஒரு ஆளுக்கு சொன்னா 2 பேருக்கு அது சரி கூட குறைச்சிருந்தாலும் ஏதோ ஒரு வீடு இருந்தா வாயப்படி கூட இருக்கு மூக்கு இருந்தா சளி வந்துட்டு இருக்கு கொண்டு வைக்க நீங்க இருந்தா இல்ல இருந்துக்க எங்க ஊர்வத்திலே கொடுங்க அதெல்லாம் பாருங்க அவ்வளவு தொழிலாளி அவங்க
இருங்க